சில மனிதர்கள் அவர்களுடைய வணக்கங்கள் வழிபாடுகள் ஒரு குறிப்பிட்ட காலங்களில் இருக்கும், ஏனைய காலங்களில் இல்லை என்று சொன்னால் அவர்கள் அந்த குறிப்பிட்ட காலத்தில் ரப்பை விளங்கி இருக்கிறார்கள், ஏனைய காலங்களில் ரப்பை விளங்கவில்லை என்றுதான் அர்த்தம். ரமலானில் இருக்கிற அதே ரப்பு தான் ஷவ்வாலிலும் இருக்கிறான், துல்காதாவிலும் இருக்கிறான். எனவே ரமலானில் மாத்திரம் எங்களது தொடர்பை வைத்து கொள்ளாமல், மாதத்தோடு மாத்திரம் தொடர்பை வைத்து விடாமல் எங்களது தொடர்புகள் எல்லாம் மார்க்கத்தோடு இருக்க வேண்டும். மார்க்கத்தோடு நான் ரமலானில் இருந்த அதே நான் தான் ஷவ்வாலிலும் இருக்கப் போகிறேன், துல்காதாவிலும் அதே நான் தான் இருக்கப் போகிறேன், அதே உள்ளம்தான் அதே நான் தான். எனவே எங்களுடைய வாழ்க்கை ரமலானில் முடியும் என்று யாரும் சொல்ல முடியாது. எங்களோட வாழ்க்கை ஷவ்வாலையும் முடியும், துல்காதாவில் முடியும், துல்ஹிஜாவில் முடியும். சில பொழுது நாங்கள் பெருநா முடிஞ்சு ஒரு 5 நாளில் நாங்கள் வஃபாத் ஆகிவிடலாம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் எப்படி மரணிக்கிறோம் என்பதுதான் அல்லாஹ் எங்களை பார்க்குற விஷயம். ஒரு மனிதன் 65 வருஷம் ஷிர்கில், இணை வைப்பில், பாவத்தில் வாழ்ந்துட்டு கடைசி நிமிடம் திருந்தி தௌபா செஞ்சு களிமாவோட மரணிச்சான்னா அவன் சொர்க்கவாதி, அது அல்லாஹ்வோட கையில் இருக்குது. ஆனால் ஒரு முஃமின் மௌத்தை பயந்து வாழ்வான், மௌத்துக்கு அஞ்சி வாழ்வான். அவனுடைய கடைசி நொடி அல்லாஹ்வுக்கு விருப்பமானதாக அமைய வேண்டும் என்பதில் அவன் மிக கவனமாக இருப்பான். எனவே அதற்கு அடிப்படை என்னவென்றால் இஸ்திகாமத், உறுதியாக இருக்கிறது, அமல்களில் உறுதிப்பாடு, தளர்வு நிலை இருக்கக்கூடாது. திடீரென்று வேகமாக அமல் செய்கிறது, அதுக்கு பிறகு அப்படி குறைச்சிடுறது. ஆர்வம் கூடும் பொழுது அதிகம் அமல் செய்கிறது, அது பிறகு குறைச்சிடுறது. சிலர் என்ன செய்வாங்கன்னா, ரமலானில் ஆரம்ப பகுதியில் கட்டுமே அமல் செய்வாங்க, அது பிறகு நடுப்பகுதியில் விட்டுருவாங்க. திரும்ப கடைசி பகுதிக்கு வந்து அதிகம் அமல் செய்வாங்க. ஷவ்வாலோட பெருநாள் கொண்டாடத்தோட அமல்கள் குறைஞ்சிடும். அதை நாங்கள் கண்கூட பார்க்குறோம். இப்போ சுபுக்கு பாருங்கள், மாஷா அல்லாஹ், சஃபில் நீங்கள் பள்ளியில் சஃபில் நிறைய மக்கள். அதே பெருநாள் அடுத்த ஆண்டு 2 நாள் கேப், பெருநாள் ஆண்டே இல்லை மாஷா அல்லாஹ், நாளைக்கு பெருநாள்லாம் இன்றைக்கு சுபு நீங்கள் பாருங்கள், அதுக்கு பெருநாள் முடிஞ்சு அடுத்த 2 நாளில் பாருங்கள் சுபுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க. அப்போ ரமலானில் எங்களுக்கு இருந்த அந்த சுபு தான் ஷவ்வாலையும் இருக்குது. இப்போ ஷவ்வால் பெருநாளுக்கு அந்த சுபுவில் வந்து ஒரு வரி தான் இருப்பாங்க, 2 வரி இருப்பாங்கன்னு வச்சுக்கொள்ளுவேன். பெருநாள் தொழுகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரக்கணக்கான மக்களே இருப்பாங்க. அப்போ அவங்க நினச்சிருக்கிறாங்க என்னென்றால் இந்த சுபுகை விட அதான் சிறந்தது. சுபு ஃபர்து, பெருநாள் தொழுகை சுன்னா முவக்கதா. ஒருவேளை அவர் பெருநாள் தொழுகையை விட்டால் கூட அல்லாஹ் கேள்வி எனக்கு கேட்க மாட்டான். ஆனால் சுபுகை விட்டு அவன் காஃபிர் ஆயிடுவான். வேணுமென்று தொடர்ந்து மனமுரண்டா விட்டுட்டு வரான்டா அவன் காஃபிர். அப்போ எப்படி மக்கள் விளங்கி வச்சிருக்கிறாங்க என்றால், நான் மக்கள் பழகின அல்லது மக்களுக்கு விருப்பமான செயல்களைத்தான் சிறந்ததாக கருதி இருக்கிறார்கள். பெருநாளை கூட உங்களை காணையிலேயே திடல அப்படின்னு கேட்பாங்க, ஆனால் சுபுக்கு உங்களை காணையிலேன்னு கேட்டால் பதில் இல்லை. அப்போ மக்களோட எண்ணங்கள் எல்லாம் என்னென்னா, இது ஃபர்லு, கட்டாய கடமை, சுபு தொழணும், இந்த அல்லாஹ் எனக்கு விதியாக்கி இருக்கிற கடமை, இந்த வழிபாடுகள், இதெல்லாம் தாண்டி அவர்கள் விளங்கி வைத்திருக்கிற இஸ்லாத்தின் அடிப்படையில் அல்லாஹ்வை நேசிக்கிற விரும்புகிற ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லா நிலையிலும் ஒரு மனிதன் உறுதியாக அமல் செய்வான், சரியானதை செய்வான். இதுதான் இந்த இஸ்திகாமத், நிலைத்திருப்பது. ஒரு செயலில் நிலைத்திருக்கிறது, அல்லாஹு தஆலாவை எல்லா நிலைகளிலும் விளங்கி இருப்பது, எல்லா நிலைகளும் அல்லாஹ் கட்டுப்படுவது, எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் விரும்பியதை தேடி செய்வது, எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் விரும்புகிற விடயங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பது என்பது, அதில் உறுதியாக இருப்பது என்பதுதான் இஸ்திகாமத். இது எல்லாருக்கும் முடியாது. இந்த இஸ்திகாமத்தை ஏற்படுத்தி கொள்வதற்கு சில அடிப்படைகள் இருக்கிறது. இதை எங்களோட வாழ்க்கையில் தொடர்ந்து நாங்கள் பேணி வர வேண்டும். பேணி வருவதனூடாக நாங்கள் செஞ்ச அமல்ல இஸ்திகாமத்தாக தொடர்ச்சியாக மௌத்து வரை இருக்க முடியும். இப்போ நாங்கள் இதற்கு முன்னால், இந்த ரமலானுடைய காலத்தில் அதுக்கு முன்னால் நாங்கள் என்ன செஞ்சோம்? நல்ல அமல்கள் நிறைய செஞ்சோம். இந்த அமல்களை அப்படியே ரமலானோட முடிச்சு கொள்றதா அல்லது தொடர்றதா? நாங்கள் அடுத்த ரமலான் வரை தொடர வேண்டும், அடுத்த ரமலான் வரை தொடர வேண்டும், ஒவ்வொரு மாசமும் ரமலானாகவே கழிய வேண்டும். இப்போ நான் ரமலானில் என்ன அமல் செஞ்சேனோ அதே அமல்களை ஷவ்வாலில் செய்கிறேன், ரமலானாக கழிகிறது. அதே அமல்களை அடுத்த மாதம் செய்கிறேன், ரமலானாக கழிக்கிறது. என்னுடைய வருஷம் முழுக்க ரமலானாக கழிந்தால் நான் எவ்வளவு சிறப்பானவனாக இருப்பேன். நாங்கள் எல்லா பாவத்தையும் விடுறோம், அதிகமாக நன்மைகள் செய்கிறோம். ஏன் அந்த அமல்களையும்
ஏன் அந்த இபாதத்துக்களையும் எங்களால் தொடர்ந்து செய்ய முடியவில்லை? இங்கே தான் நாங்கள் யோசிக்கணும், இங்கே தான் நாங்கள் சிந்திக்கணும். அன்புக்குரிய சகோதரர்களே, தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்க, எங்களால் முடியும். நாங்கள் எப்படி ரமலான்ல எங்களோட உள்ளத்தை பக்குவமாக வச்சோமோ அதே போன்று எல்லா காலங்களிலும் வச்சோமாக இருந்தால், எல்லா காலங்களிலும் அதை உறுதியாக வைத்துக் கொள்வோமாக இருந்தால் நிச்சயமாக முடியும். பாருங்க, ரமலான்ல மாஷா அல்லாஹ் குர்ஆன் ஓதணும். எத்தனை குர்ஆன்? பலர் 2 குர்ஆன், அதே மாதிரி 30 ஜுஸ்களை முடிச்சிருப்பாங்க, தர்ஜமா வாசிருப்பாங்க, டைம் எடுத்து குர்ஆன் ஓதுனாங்க, தர்ஜமா படித்தாங்க, தஃசீர்களை படித்தாங்க. குர்ஆனை அதிகமாக ஓதணும். நாங்கள் ஓதணும், எங்களோட பிள்ளைகள், எங்களோட குடும்பம் எல்லாரும் ஓதணும், எல்லாரும் ஓதணும். குர்ஆனோட நிறைய தொடர்பு வச்சிருந்தோம். அதே மாதிரி தர்மங்கள், சதக்காக்களை நாங்கள் தொடர்ச்சியாக கொடுத்து வந்தோம். சதக்காக்கள் நிறைய இந்த மாசத்துல சதக்காக்கள், தர்மங்கள், ஜக்காத் எல்லாத்தையும் கொடுத்தோம். ஜக்காத் இந்த மாசத்துல மட்டுமல்ல, நிறைய பேர் அந்த ரமலான்ல கொடுக்குறாங்க. அடுத்த ரமலான் வருஷம் கொடுக்கறதுனால அந்த ஞாபகத்துக்கும், அதே மாதிரி இந்த ரமலானுடைய காலத்துல எங்களுக்கு அது கொடுக்கறதுக்கு இலகுவாயிருக்கும். அப்ப அந்த அடிப்படையில் கொடுக்குறாங்க. அப்ப ஜக்காத், சதக்கா, வேலை எளிய மக்களுக்கு உணவு கொடுக்கிறது, அதே மாதிரி நோம்பாளிகளை நோம்பு துறக்க வைக்கிறது, அதே மாதிரி 5 நேர தொழுகைகள் மாஷா அல்லாஹ், லுஹருக்கு, அசருக்கு, மக்ரிப், இஷா, சுபு என்று ஜமாத்தாக தொழுகிற மனிதர்கள், அதே மாதிரி உபரியான சுனத்தான தொழுகைகள், அதே மாதிரி கியாமுல் லைல் இரவு வணக்கங்கள், திக்ர்கள், கலிமாக்கள், இஸ்திக்ஃபார்கள், எவ்வளவு அமல்கள். ஒவ்வொருத்தரையும் காலை மாலை துவாக்கள், சந்தர்ப்ப துவாக்கள், இப்படி அதிகமாக மார்க்க வகுப்புகள், மார்க்க உபதேசங்கள், மார்க்கத்தை படிக்கிறது, பயான்கள் அதிகமாக கேட்கிறது. யாரும் பாவத்தில இருந்து அதிகமாக பாவத்தோடு தொடர்படாம பாவத்திலிருந்து விலகித்தான் வாழ்ந்தாங்க. சினிமாவா, பாட்டா, நான் கேட்க மாட்டேன், பார்க்க மாட்டேன், அப்படி பாவத்தில இருந்து விடுபட்டு நன்மைகளை செய்யக்கூடியவர்களாகவே நாங்கள் ரமலான்ல இருந்தோம். இப்ப இந்த ரமலான்ல இந்த எங்களோட உள்ளத்தை பாதுகாத்த நாங்க ரமலானுக்கு பிறகும் எங்களை பாதுகாக்க வேண்டும். அதுதான் வெற்றியினுடைய அடையாளம். சில மனிதர்கள் ரமலானிலே அல்லாவை அறிந்து கொள்கிறார்கள், ரமலான் அல்லாத காலங்களில் அவர்கள் அல்லாவை அறிந்து கொள்ளவில்லை என்றால் இவர்கள் மிகப்பெரிய மிஸ்கீன்கள், இவர்கள் தான் வங்குரோத்து நிலையில் உள்ளவர்கள், இவர்கள் தான் ஏழைகள். எனக்கு அன்புக்குரிய சகோதரர்களே, ரமலானோடு மட்டும் எங்களோட அமல்களை சுருக்கி கொள்ளாமல் தொடர வேண்டும். இப்போ பாருங்க, ஷாபான் நாங்கள் நோன்பு பிடிச்சோம், ஷாபான்லேயும் நோன்பு இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுக்கு அடுத்தபடி அதிகமாக நோன்பு பிடிச்ச காலம் வந்து ஷாபான். ஷாபான்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக நோன்பு பிடிச்சாங்க. அதுபோல் ரமலான்ல நோன்பு முழுமையாக பிடிச்சாங்க. ரமலான் முடிஞ்சாலும் நோன்பு முடியாது. ரமலான் முடிஞ்சா என்ன செய்வோம்? ஷவ்வால நோன்பு பிடிப்போம். ஷவ்வால் 6 நோன்பு பிடிப்போம். யார் ஒரு மனிதன் மன்சாம ரமலான் தும்மா அத்பாஹு சித்தமி ஷவ்வால் கான கஸியாமி தஹர், யார் ரமலான்ல நோன்பு பிடிச்சு ஷவ்வால் 6 நோன்பு பிடிக்கிறாரோ அவர் வருடம் முழுக்க நோன்பு பிடிச்சது போலேன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ 6 நோன்பு ரமலான், அதாவது பெருநாளுக்கு அடுத்து தொடர்ந்து 6 நாளோ, அல்லது ஏதாவது மாசத்துல ஒரு 6 நாளோ, அல்லது விட்டு விட்டு மாசத்துல 6 நாள், எப்படியாவது ஒரு 6 நாளை பிடிச்சிட்டா போதும். இந்த 3 வகையிலையும் பிடிக்கலாம். அவ இப்படி நாங்கள் பிடிச்சிட்டோம் என்றால் வருஷம் முழுக்க நோன்பு பிடிச்ச நன்மை கிடைக்குது. அப்ப எனவே அன்புக்குரிய சகோதரர்கள், இப்படி சதக்கா, தர்மம் என்று சொல்லி எல்லா காலங்களிலும் நாங்கள் இந்த அமல்களை நாம் அதிகப்படுத்த வேண்டும், அதில் உறுதியாக இருக்க வேண்டும்.